இருளும் ஒளியும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் தான். இருள் என்பது குறைந்த ஒளிதான், ஒளி என்பது இருளற்ற வெளிதான். இரண்டும் வேறு வேறு அல்ல. ஆனால் ஒளியில் கிடைக்கும் பாதையை, ஒளியில் கிடைக்கும் காட்சியை இருளில் பெற முடிவதில்லை. வரலாற்றில் நீங்கள் பின்னோக்கி போனால் மின் விளக்குகள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு, தாவர எண்ணெயில் ஏற்றிய தீப்பந்தங்களும் விளக்குகளும் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு, மெழுகுவர்த்திகள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு, அல்லது கல்லை கல்லோடு உரசி மனிதன் தானே உண்டாக்கிய தீயினால் கிடைத்த வெளிச்சம் கிடைக்கிற வரையில், உலகின் முதல் தீயை உருவாக்குகிற வரையில் மனிதன் இருளுக்கு அஞ்சித்தான் இருந்திருக்கிறான். அவன் எப்போது சூரியன் உதிக்கும் என்று காத்திருந்திருக்கிறான். ஏனென்றால் பகலில் அவன் சந்திக்காத ஒரு சவாலை இரவில் அவன் சந்திக்கிறான். அது என்ன என்றால், பகலில் சந்திக்கும் விலங்கை அவனால் சந்திக்க முடியும், அவனால் எதிர்கொள்ள முடியும். அதே விலங்கு இரவில் வருமானால் அவனால் எதிர்கொள்ள முடியாது. இயற்கை சில நுட்பங்களை இயற்கையில் பொதிந்து வைத்திருக்கிறது. உதாரணமாக, எல்லா விலங்குகளுக்கும் குரல் கொடுத்திருக்கிறது இயற்கை. நான் விலங்கு என்று சொல்கிற போது மனிதனையும் சேர்த்து தான் சொல்கிறேன். விலங்கு என்றால் மனிதன் தனி என்று யாரும் நினைத்துக் கொள்ளாதீர்கள். மனிதனும் விலங்குதான். மனிதன் சமூக விலங்கு, கொஞ்சம் நாகரிகமானதாக கருதப்படுகிற விலங்கு, கொஞ்சம் உடை உடுத்தி கொண்டு நடை உடை பாவனைகள் செய்து கொண்டு அறிவு அதிகமாக இருப்பதாக தனக்குத்தானே சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு விலங்கு மனிதன் விலங்குதான். ஆனால் எல்லா உயிர்களுக்கும் குரல் கொடுத்த இயற்கை மனிதனுக்குத்தான் மொழி கொடுத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அது இயற்கை கொடுத்தது கூட அல்ல, மனிதன் உருவாக்கி கொண்டது. மனிதன் கண்டுபிடித்த விஞ்ஞான கருவிகளிலேயே, மனிதன் கண்டுபிடித்த விஞ்ஞான கருவிகளிலேயே தலை சிறந்த விஞ்ஞான கருவி மொழிதான். மொழியை பெரும்பாலும் கலைப்பிரிவாக, கலை பாடமாக எல்லோரும் பார்க்கிறார்கள். உண்மையில் மொழிதான் உலகின் மிகச்சிறந்த விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானம் இல்லாவிட்டால் நீங்கள் உலகின் எந்த துறை சார்ந்த அறிவை பற்றியும் எழுதியிருக்க முடியாது. விலங்குகளுக்கு குரல் கொடுத்த இயற்கை அவைகளுக்கு மொழி கொடுக்கவில்லை. மனிதன் மொழியை தானே உருவாக்கி கொண்டான். உருவாக்கி கொண்டதானே தான் மனிதன் எழுதினான், செடிக்கும் கொடிக்கும் ஓர் அறிவு, நத்தைக்கும் சங்குக்கும் ஈரறிவு, நண்டுக்கும் வண்டுக்கும் மூன்றறிவு, கரையானுக்கும் எறும்புக்கும் 4 அறிவு, பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் 5 அறிவு, மனிதனுக்கு சத்தமாக சொல்லுங்க 6 அறிவு. இதில் ஒரு சிறிய எளிய உண்மை இருக்கிறது. மனிதனுக்கு 6 அறிவு இருப்பதாக மனிதன் மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறான். இன்னும் எந்த நாயும் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. மனிதன் ஏன் அதை சொல்லுகிறான் என்றால், மனிதன் கையிலே மொழி கிடைத்து விட்டது. மொழி கிடைத்ததால் பிற எல்லோருக்கும் அறிவு குறைவாக இருப்பதாகவும் தனக்கு அதிகமாக இருப்பதாகவும் மனிதனே எழுதி வைத்துக் கொண்டு விட்டான். மொழி கிடைத்ததாலே தான் மனிதன் எல்லாவற்றுக்கும் பெயர் வைக்க ஆரம்பித்தான், இல்லையா? ஆங்கிலத்திலே நேமிங் எவ்ரிதிங் என்று ஒரு ஃப்ரேஸ் இருக்கிறது. அதிகாரத்தின் அடையாளம் அது. ஒன்றுக்கு பெயர் வைப்பது என்பது, ஒன்றுக்கு பெயர் சூட்டுவது என்பது அந்த பொருளின் மீது, அந்த உயிரின் மீது, அந்த இடத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் சம்பந்தமுடையது. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பெயர் சூட்டுவது எதனால் தெரியுமா? அது உங்கள் குழந்தை என்கிற அதிகாரத்திலே தான், இல்லையா? ஆட்சி மாறுகிற போது தெருக்களின் பெயர் மாறுகிறதே. தெரு அதே தெருதானே. தெருக்களின் பெயர் ஏன் மாறுகிறது? அதிகாரம் எங்கே இருக்கிறதோ மாறுகிறது. ஒலிபெருக்கி மைக் என்று வெள்ளைக்காரர்கள் சொல்கிறார்கள். அதற்கு மைக்கு யார் பெயர் வச்சா? யார் வச்சா? மனிதன். எந்த மனிதன்? எவன் கண்டுபிடித்தானோ அவன் வைத்தான். கண்டுபிடித்தவனுக்கு தான் பெயர் வைக்கிற அதிகாரம் இருக்கிறது, இல்லையா? மொபைல் யார் நம்ம பெயர் வைக்க முடியுமா?
மொபைலை கண்டுபிடித்தவர்கள் மொபைல்னு பெயர் வச்சாங்க. நாம் பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு நம் தாய்மொழியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அதற்கு இணையான ஒரு சொல்லாக அலைபேசி என்ற ஒரு சொல்லை நாம் உருவாக்கி கொண்டோம். இப்ப பெயர் சூட்டுவது என்பதே அதிகாரத்தின் அடையாளம். அதனால்தான் மனிதன் தனக்கு மொழி கிடைத்த போது எல்லாவற்றுக்கும் பெயர் வைத்தான். மரத்திற்கு மரம் என்று பெயர் வைத்தது யார்? யார்? இன்னும் எளிமையாக சொல்கிறேன், நாய்க்கு நாய் என்றும் பூனைக்கு பூனை என்றும் பெயர் வைத்தது யார்? மனிதர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தனக்கு நாய் என்று பெயர் வைத்திருக்கிற விஷயம் நாய்க்கு தெரியாது. ஆமா, தனக்கு பூனை என்று பெயர் வைத்திருக்கிற விஷயம் பூனைக்கு தெரியாது. ஆனால் மனிதன் தனக்கு மொழி இருப்பதாலேயே எல்லாவற்றுக்கும் பெயர் வைக்கிறான். விலங்குகளுக்கு மொழி இருந்தால் என்ன செய்யும் என்று யோசித்து பாருங்கள். ஒருவேளை விலங்குகளுக்கு மொழி இருந்து மனிதனுக்கு ஒரு பெயர் வைக்க சொன்னால் அது அவ்வளவு நாகரிகமான பெயராக இருக்க வாய்ப்பில்லை என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஆமா, மொழி இருப்பதாலே தான் மனிதன் எல்லாவற்றின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறான். ஆனால் மொழி கண்டுபிடிப்பதற்கு முன்பு இயற்கை ஒரு சமமற்ற நிலையை உண்டாக்கி வைத்திருந்தது. நான் முதலில் சொன்னேன் பாருங்கள், எல்லாவற்றுக்கும் குரல் இருக்கிறது, ஆனால் மொழி நமக்கு இருக்கிறது. எல்லோருக்கும் கண் இருக்கிறது, பார்வை இருக்கிறது, ஆனால் விலங்குகளுக்கு இரவிலும் கண் தெரியும், மனிதனுக்கு தெரியாது. எனவே மின் விளக்குகள் வருவதற்கு முன்பு, தாவர எண்ணெயில் எரியும் தீப்பந்தங்கள் வருவதற்கு முன்பு, கல்லில் தானே உரசி மனிதன் உண்டாக்கிய தீ உண்டாக்குவதற்கு முன்பு, ஒளி பிறப்பதற்கு முன்பு, ஒளியை தானே உருவாக்குவதற்கு முன்பு மனிதன் நம்பி இருந்தது எதை? சூரியனை. வெளிச்சம் அங்கேதானே வரும். ஆமா, ஏனென்றால் இருளில் இவனுக்கு கண் தெரியாது, விலங்குக்கு கண் தெரியும். எனவே இருளில் அவனுக்கு விலங்கோடு பகைமை தீர்த்து கொள்ள முடியாது, விலங்கு தீர்த்து கொண்டு விடும். இவன் நடந்து போவான் காட்டில், இவன் வருவது விலங்குக்கு தெரியும், இவனுக்கு விலங்கை பார்க்க முடியாது. அடர்ந்த காட்டில் ஒரு புலியை பார்ப்பதற்காக இரவில் ஒரு பயணி போனான். ஒரு சின்ன கதை அண்மையில் நடந்தது. 5-6 நாட்கள் போனான், ஒரு துறை கூட புலி கண்ணிலேயே படவில்லை. அவன் தன்னை அழைத்து போன ஆதிவாசி இடத்துல சொன்னான், 5-6 நாட்களாக வருகிறோம், ஒரு புலி கூட கண்ணில் தென்படவில்லை, நான் ஒரு புலியை கூட பார்க்கவில்லை. நான் ஆதிவாசி சொன்னான், புலி உன்னை பார்த்திருக்கும். ஏனெனில் இரவில் பார்க்கும் பழக்கமும் வலிமையும் விலங்குகளுக்கு உண்டு, மனிதர்களுக்கு இல்லை. அப்படி இரவில் எதையும் பார்க்க முடியாத சூழலில் தானே ஒளியை உண்டாக்குகிற ஒரு காலம் வருகிற வரையில் மனிதன் எதற்கு காத்திருந்தான் தெரியுமா? எப்போது விடியும் என்று காத்திருந்தான். அது மட்டும் இல்லை, மனிதனுக்கு அச்சம் தந்தது இருட்டு. ஏனென்றால் இருள் எல்லா திசையிலும் இருந்து வந்தது, வெளிச்சம் ஒரு திசையிலே இருந்துதான் வந்தது, இல்லையா? இது இன்னொரு விதத்திலும் பொருந்தும். அறியாமை எல்லா பக்கத்தில் இருந்தும் வரும், அறிவு ஒரு பக்கத்திலே இருந்துதான் வரும், அது புத்தகத்திலே இருந்துதான் வரும். இருள் எல்லா திசையிலே இருந்து வரும். சாயங்காலம் இருட்டுகிற போது கிழக்கு இருட்டுகிறதா, மேற்கு இருட்டுகிறதா? எண் திசையும் இருட்டுகிறது. காலையில் வெளிச்சம் எங்கே இருந்து வருகிறது? கிழக்கில் இருந்து மட்டும்தானே வருகிறது. அதனாலே தான் ஆதி மனிதன் காலையில் சூரியன் உதயமான உடனேயே அதை பார்த்து வணங்கும் பழக்கத்தை தொடங்கினான். அந்த பழக்கத்தை நாம் இன்னும் கைவிடவில்லை என்பதற்கு எளிய உதாரணம், வீட்டில் 6 மணிக்கு லைட்டு போட்ட உடனே நம்மால் என்ன செய்வாங்க அப்படின்னு ஏன்னு கேளுங்க. தெரியாது. அது காலங்காலமா எங்க அப்பன் செஞ்சான், எங்க பாட்டன் செஞ்சான். வீடா இருந்தா என்ன, பஸ்ஸா இருந்தா என்ன, கூட்டமா இருந்தா என்ன, லைட்டு போட்ட உடனேயே அப்படின்னு கும்பிடுறதுன்னா அது ஆதி மனிதன், இருளுக்கு அஞ்சி நின்ற மனிதன் ஒளி வந்த போது கும்பிட்ட அந்த எண்ணம் அவனது எண்ணங்களுக்கு ஊடே போய் அவனது ஜீன்களில், அவனது கருவில் பதிந்ததன் விளைவுதான் இவ்வளவு மின்சார விளக்குகள் வந்ததற்கு பிறகும் கூட மனிதன் அந்த அச்சத்தை விடாமல் லைட்டு போட்ட உடனே ஒரு கும்பிடுவான்.
ஏன்னு காரணம்லாம் நம்மளால் கேட்க மாட்டான். அது ரொம்ப ஒண்ணுமே இல்லை. ஒருத்தன் கோவிலில் பொங்கல் வாங்கி தின்னுட்டான். தின்ன பிறகு துடைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, சோவத்தில் துடைச்சிட்டான். துடைக்கும் போது ஒருத்தன் பார்த்துட்டான். இவனுக்கு கொஞ்சம் கில்ட்டி ஆயிடுச்சு. ஏன்னா அவன் தப்பா நினைப்பான்ல அப்படின்னு என்ன பண்ணான், டக்குன்னு 3 தடவை துடைச்சான். துடைச்சு அந்த இடத்த அப்படி கும்பிட்டுட்டு போயிட்டான். ஏன்னா துடைச்சான்னு அவன் தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு. அவன் பார்த்தான். இவன் போனவனே திரும்ப வந்தான். 3 தடவைக்கு வெறுங்கையை தேய்ச்சான். தொட்டு கும்பிட்டுட்டு போனான். பொங்கல் தின்னுட்டு நக்கிட்டு தேய்ச்சிட்டு போனான். அவன் 1 வாரம் கழிச்சு வந்தா வரிசையில் நிற்க வேண்டியதா போயிடுச்சு. ஏன் அதுக்கு முன்னால வந்தவன் பூராங்க நிப்பான். எதுக்கு? ஆமா, ஒன்று ஏனென்று கேட்காமல் எதற்கென்று கேட்காமல் அறியாமையால் செய்வது இருள். இது என்னன்னு கேட்டு செய்யறதுக்கு பேரு வெளிச்சம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஏனென்று கேட்பதால் இருள் விலகுமா? விலகும். அறியாமை நீங்குமா? நீங்கும். ஒளி கிடைக்குமா? எது ஒளி எது இருள்? இந்த சமூகம் இருளிலே இருந்ததா? ஆம். ஆதி மனிதன் இருளிலே இருந்தானா? இருந்தான். பிறகு தானே கல்லை உரசி தீயை ஒளியை உண்டாக்க தெரிந்த அந்த மனிதன் விஞ்ஞானத்தின் வளர்ச்சியில் தீயை பின்னாளில் தீப்பெட்டிக்குள் சிறை வைத்துக் கொண்டான். அவன் விரும்புகிற போதெல்லாம் இப்போது தீயை அவனால் உண்டாக்க முடியும். அது விஞ்ஞானத்தின் வளர்ச்சி. 100 ஆண்டுகளுக்கு முன்பு தீப்பெட்டி கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? உங்கள் முன்னோர்களை கேட்டு பாருங்கள். 100 ஆண்டுகளுக்கு முன்பு தீப்பெட்டி கிடையாது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு தீப்பெட்டி கிடையாது என்பதாலே தான் யாராவது இறந்து போனால் இறந்தவனுக்கு கொள்ளியை வீட்டிலே இருந்து எடுத்துக்கொண்டு போவார்கள். ஏன்னா சுடுகாட்டில் நெருப்பு கிடைக்காது. மின்மயானங்கள் வந்ததற்கு பிறகும் கூட நம்மால் வீட்டில இருந்து கொள்ளி எடுத்துட்டு போறான். ஏன்னா அவர் செஞ்சார், நம்ம செய்யறோம். ஆமா, அது கேட்கக்கூடாது. அது முன்னோர்கள் செஞ்சதுன்னா கண்ணை மூடிட்டு பின்பற்றணும் என்பது இருள். தகப்பன் வெட்டிய கிணறு என்பதற்காக எவனும் உப்பு தண்ணீரை குடிக்க மாட்டான். எங்க அப்பா வெட்டின கிணறு இருக்கா உப்பு தண்ணீர் குடிப்பானா? குடிக்க மாட்டான். தகப்பன் வெட்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை குடிக்காத சாமர்த்தியமும் திறமையும் இருக்கிற அதே மனிதன் தான் தனக்கு சௌரியமான கேள்வி கேட்காமல் பழைய பழமைகளை தன்னோடு தக்க வைத்துக் கொள்கிறான். பள்ளி சத்தம் போட்டா பஞ்சாங்கத்தை புரட்டுறான்ல, ஏன் புரட்டுற? நீ புஸ்தகம் படிச்சிருந்தீங்கன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த பள்ளி சத்தம் போடுன்னு உனக்கு தெரியுமா? ஆண் பள்ளியா பெண் பள்ளியா, வீட்டு பள்ளியா மரப்பள்ளியா காட்டு பள்ளியா, எந்த பள்ளியாக இருந்தாலும் பெண் பள்ளிகளால் சத்தத்தை எழுப்ப முடியாது. அப்படி எழுப்புவதற்கான தாடை அமைப்பு பெண் பள்ளிக்கு கிடையாது. தாடையை அசைத்து ஒலி எழுப்புவது ஆண் பள்ளிகள் தான். அப்படி தாடையை அசைத்து ஆண் பள்ளிகள் ஏன் ஒலி எழுப்புகிறது என்று விஞ்ஞானம் கண்டுபிடித்து சொல்லுகிறது. தன் இணையை அழைப்பதற்காக. லவ் லெட்டர், அது அவங்க லாங்குவேஜ்ல ஒரு லவ் லெட்டர், அது ஒரு காலிங். ஆமா, மேடம் எங்க இருக்கிறீங்க அப்படின்னு ஆண் பள்ளி தன் துணையை அழைப்பதற்காக தன் தாடையை அசைத்து ஒலி உண்டாக்குவதாக விலங்கியல் கண்டுபிடித்து எழுதி 100 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னும் சாதாரணமாக சொல்கிறேன், தான் குடும்பம் நடத்துறதுக்காக பள்ளி கவுளி அடிச்சா நம்மால் அதை பார்த்து குடும்பம் நடத்தலாமா? அதை பார்த்து நான் குடும்பம் நடத்தலாம்னு நினைச்சா அது அறியாமை, அது இருள். இருளில் மூழ்கி கிடந்த இந்த சமூகம் எப்போது ஒளி பெற்றது? தீக்குச்சிகள் வந்ததால் ஒளி பெற்றது என்று நினைக்காதீர்கள். தீவட்டிகளும் தீப்பந்தங்களும் மின் விளக்குகளும் வந்ததால் இந்த சமூகம் ஒளி பெற்றது என்று நினைக்காதீர்கள். புத்தகங்களும் அறிவும் ஓலைச்சுவடிகளும் வந்ததற்கு பிறகுதான் இந்த சமூகம் ஒளி பெற்றது. தீப்பந்தங்களால் இந்த சமூகம் ஒளி பெறவில்லை.
தீப்பந்தங்களால் இருளை விளக்க முடிந்ததை தவிர ஒளியை கொண்டு வர முடியவில்லை. இருளை விளக்குவது வேறு, ஒளி கொண்டு வருவது என்பது வேறு. தீப்பந்தங்களால் இருளை விளக்க முடிந்தது, தீப்பெட்டியால் இருளை விளக்க முடிந்தது. ஒரு தீக்குச்சி எவ்வளவு நேரம் வெளிச்சம் கொடுக்கும்? சில நொடிகள் வெளிச்சம் கொடுக்கும். ஒரு மெழுகுவர்த்தி எவ்வளவு நேரம் ஒளி கொடுக்கும்? சில மணி நேரங்கள் ஒளி கொடுக்கும். என்றைக்கும் குலையாத, மாறாத இந்த உலகம் பிறந்த நாளிலே இருந்து எப்படி தோன்றியதோ அப்படியே காட்சி அளிக்கிற ஒரு பொருள் இருக்கிறது. அது எது? சூரியன். நிலவு கூட தேய்ந்து விடும், அல்லது தேய்ந்தது போல தோற்றமளிக்கும். நிலவு கூட காணாமல் போகும், ஆனால் என்றைக்கும் காணாமல் போகாமல் அதே ஒளியோடு அதே பொலிவோடு, கண்ணதாசன் வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், 1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றினா கண்ணதாசன். கர்ணன் படம் பார்த்தீங்களா? அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் செய்வாய் போற்றி. கண்ணதாசன் அதை கவிதையில் எழுதினால், நியூட்டன் விஞ்ஞானத்தில் எழுதினார். பூமிக்கும் சூரியனுக்குமான இடைப்பட்ட தூரம் தற்செயலானது அல்ல என்று எழுதினார். அதன் பொருள் என்ன தெரியுமா? பூமி சூரியனை விட்டு இன்னும் விலகி போயிருந்தால் குளிர்ந்து போயிருக்கும். பூமி இப்போது இருக்கிற இடத்தை விட்டு இன்னும் கொஞ்சம் நெருங்கி போயிருந்தால் எரிந்து போயிருக்கும். எனவே பூமிக்கும் சூரியனுக்குமான இடைவெளி என்பது தற்செயலானதல்ல என்று நியூட்டன் சொன்னது தற்செயலானது அல்ல, அது அறிவுபூர்வமானது. அப்ப ஒளி எங்கே இருந்து வருகிறது ஒரு சமூகத்திற்கு? இவர் சொல்றார், யுவான் சுவாங், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு இந்தியாவிற்கு வந்த யுவான் சுவாங் புத்தரின் போதனைகளை சுமந்து கொண்டு போனது சுவடிகள் தானே. அன்றைக்கு புத்தகங்கள் கிடையாது. யுவான் சுவாங் கொண்டு போனது எல்லாம் சுவடிகள். மனிதன் மொழியை கண்டுபிடித்து தான் கண்டுபிடித்த மொழியை சுவட்டிலே எழுதி வைத்தான், ஓலை சுவடியில். புத்தக கடைகள் இருக்கிறது. புத்தகங்கள் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? காகிதம் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? அதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது, அதற்கு ஒரு புத்தகம் இருக்கிறது. எல்லாவற்றின் வரலாறும் புத்தகத்திலே தான் இருக்கிறது. அது காந்தியின் வரலாறாக இருந்தாலும் சரி, கோட்சேயின் வரலாறாக இருந்தாலும் சரி, எல்லா வரலாறும் எங்கே இருக்கிறது? புத்தகத்திலே தான் இருக்கு. எல்லா துறை சார்ந்த வரலாறும் எங்கே இருக்கிறது? புத்தகத்திலே தான். அது தமிழாக இருக்கட்டும், ஆங்கிலமாக இருக்கட்டும், பௌதிகமாக இருக்கட்டும், கணிதமாக இருக்கட்டும், எல்லாம் எங்கே இருக்கிறது? புத்தகத்தில். புத்தகம் என்பது காகிதம் தானே. காகிதம் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? கிபி 5ஆம் நூற்றாண்டில் காகிதம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. முதலில் கண்டுபிடித்தவர்கள் யார்? சீனர்கள். ஆனால் 15ஆம் நூற்றாண்டு வரையில் சீனர்கள் அதை யாருக்கும் தரவில்லை. யாருக்கும் தரவில்லை என்பதை விடவும் யாருக்கும் தராமல் ஒழித்து வைத்திருந்தார்கள். 10 நூற்றாண்டு காலம் காகிதத்தை யாருக்கும் கொராமல் ஒழித்து வைத்தது மாதிரி கொரோனாவையும் ஒழித்து வைத்திருக்கலாம். இப்ப அப்படி தோன்றுகிறது. அது அங்கிருந்து தான் வந்தது என்பது உண்மையானால், பேப்பர் கொடுக்காம 10 வருஷம், 10 நூற்றாண்டு, 1000 நூற்றாண்டுகள் ஒழிச்சு வச்சிருந்தவன் கொரோனாவையும் கொடுக்காம இருந்திருக்கலாம். 1000 ஆண்டுகள் காகிதத்தை எப்படி கண்டுபிடிப்பது என்பது சீனர்கள் யாருக்கும் பகிர்ந்து கொள்ளவே இல்லை. 15ஆம் நூற்றாண்டு வரையில் மனிதன் யோசித்ததை, மனிதன் கண்டுபிடித்ததை, மனிதன் சிந்தித்ததை மொழியில் எழுதுவதற்கு எதையெல்லாம் பயன்படுத்தினான் என்று கேட்டால், இந்தியாவில், தமிழ்நாட்டில் அதற்கு பயன்பட்டது ஓலைச்சுவடிகள். அரசாங்க உத்தரவுகள், ஆணைகளை பயன்படுத்துவதற்கு செப்பேடுகள், கல்வெட்டுகள். இல்லையா? மொழி எங்கேயெல்லாம் இருந்திருக்கிறது என்று பாருங்கள். அசோகன் மரங்கள் வெட்டினான், குளங்கள் வெட்டினான் என்று எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? அசோகனா வந்து சொன்னான்? இல்லை. என் அரசாங்கம் எல்லா சமயங்களையும் சமமாக நடத்தும்
என்று பாலி மொழியில் எழுதி வைத்தானே அசோக சக்கரத்தின் கீழ், அது பாலி மொழியின் கீழே, அசோக சக்கரத்தின் கீழே, தர்ம சக்கரத்தின் கீழே எல்லா மதங்களையும் என் அரசு சமமாக நடத்தும் என்று எழுதிய ஒரே காரணத்திற்காகத்தான் அதை இந்தியாவின் சின்னமாக அம்பேத்கர் தேர்ந்தெடுத்தார். அப்படியானால் என்ன பொருள் தெரியுமா? அதற்கு கீழே இருக்கிறவர்கள், அந்த அசோக சின்னத்தின் கீழே உட்கார்ந்து கையெழுத்து போடுகிறவர்கள், அந்த அசோக சின்னத்தின் கீழே இருந்து அதிகாரம் செலுத்துகிறவர்கள் அசோக சின்னத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ அதுபோல் நடந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் பேருக்கு புரிகிறது. அதுபோல் நடந்து கொள்ளாவிட்டால் அசோகனின் தர்ம சக்கரம் கல்வெட்டிலேயே இருக்காது. தர்ம சக்கரம் காலத்தின் மீதுகளில் இறங்கி ஓடும். அப்படி ஓடும் நாட்களில் அநீதியை முன்வைத்தவர்கள் இல்லாமல் போவார்கள் என்பது வரலாறு கற்றுக் கொடுத்த பாடம். இதுதானே உண்மை. இப்ப மொழி எங்கே இருந்தது? கல்வெட்டிலே இருந்தது. தாமிர செப்பு பட்டயங்களில் இருந்தது. கோவில்களிலே இருந்த கருங்கல் சுவற்றில் மொழி இருந்தது. ஆனால் பெரிய இலக்கியங்களை கல்லிலே எழுத முடியுமா? செப்பேட்டில் எழுத முடியுமா? அதற்கு இந்த உலகத்திலேயே தமிழர்கள் தான் முதலில் பயன்படுத்தியது எது? பனை ஓலைகள். தஞ்சாவூரிலே இப்படி பேசிக் கொண்டிருந்த பொழுது, இப்படி இந்த பகுதி இருக்கு இல்லையா, அது அப்படியே நீங்க இப்படி வெறுமையா விட்டுருக்கீங்க. ஆனால் தஞ்சாவூரிலே புத்தக திருவிழாவை நடத்தியவர்கள் அப்படியே வெறுமையா விடல. இதில் எல்லோரும் பதாகைகளையும் எழுத்துக்களையும் எழுதி போட்டு இருந்தார்கள், வாசிப்பதற்காக போட்டு இருந்தார்கள். அப்படி நான் பார்க்கின்ற பொழுது பேசிக்கொண்டே பார்த்தேன். ஒரு பொன்மொழி என்னை கவர்ந்தது. போகின்ற இடங்களில் எல்லாம் முடிந்த அளவு அதை நான் பகிர்கிறேன். புத்தக திருவிழாக்களில் இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருப்பதனால் சொல்லுகிறேன். ஒரு மேனாட்டு அறிஞன் இப்படி தன்னுடைய பொன்மொழிகளால் ஒரு கருத்தை சொல்லி இருந்தான். புத்தகம் வாங்குகின்றவர்களே, இதுவரை நீங்கள் எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியதே இல்லை. கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தானே இருக்கிறது. காசு கொடுத்து வாங்கக்கூடியவர்கள் தானே நாம் எல்லோரும். ஆனால் அந்த பேரறிஞன் சொல்லுகிறான், எந்த புத்தகத்தையும் இதுவரைக்கும் நீ காசு கொடுத்து வாங்கியதே கிடையாது. நீ வாங்கியதெல்லாம் புத்தகத்திற்கான அச்சுக்கூலியும் காகித கூலியுமே தவிர எந்த புத்தகத்தையும் யாராலும் காசு கொடுத்து வாங்க முடியாது என்றான் அந்த பேரறிஞன். சிந்தனையை எப்படி நீங்கள் வாங்குவீர்கள்? வலம்புரி ஜான் சொல்லுவார், நூல் என்று ஏன் பெயர் வைத்தான் தமிழன் என்றால், காதுகளில் ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்கும். மனிதன் காதுகள் என்கின்ற இந்த துளைகளில் நல்ல நூல் நுழைந்தால் அது மனதில் இருக்கக்கூடிய கிழிசல்களை தைக்க உதவும். அதனால் நூல் என்று பெயர் வைத்தான் என்பார் வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான். நான் இப்படி யோசிக்கிறேன். சுமைதான். என்னுடைய கைப்பையிலே எப்பொழுதும் 2 புத்தகங்களாவது இருக்கும். என்ன காரணம் என்றால், பதறி போய் நெடுஞ்சாலையை கடக்க முடியாமல் தாயின் விரல்களை பற்றி கொள்ளுகின்ற பிள்ளையை போல் நான் என்னாலும் புத்தகத்தின் கரங்களை பற்றி கொண்டே இருக்கிறேன். ஏன் படிக்க வேண்டும்? இந்த புத்தகம் என்ன செய்கிறது நம்மை? யாரோ சொன்னார்கள், நீங்களும் கேள்விப்பட்டு இருப்பீர்கள், தலை தாழ்த்தி நாம் புத்தகத்தை படித்தால் அது நம்மை தலை நிமிரச் செய்கிறது. நாம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்றால் தலை தாழ்த்தி அந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்கிறார்கள். உண்மையில் சொல்லுகிறேன், குண்டு இருக்குல்ல, அணுகுண்டு, அது கூட ஒரு முறை தான் வெடிக்கும். நல்ல நூல்களை புரட்டுகின்ற பொழுதெல்லாம் அது வெடிக்கும் என்று சொல்லுவார்கள். நல்ல நூல்களை நாம் வாசித்திருக்கிறோமா? எனக்கு முன்னால் பேசிய எழுத்தாளர் சொல்லிவிட்டு போனார், பாம்பு புற்றில் கைவிடுவதை போல் புத்தகம் வாசிப்பது, எழுத்தாளர்களை கண்டெடுப்பது என்று அவர் சொன்னார். நான் என் இலக்கிய அறிவிலே இப்படி புரிந்து கொள்கிறேன். ஏன் தெரியுமா வாசிக்க வேண்டும்? நான் பல அரங்கங்களில் கேட்டிருக்கிறேன். எதற்காக வாசிக்க வேண்டும் என்கின்ற அந்த கேள்வியை எழுப்புகின்ற பொழுதெல்லாம் பொதுமக்களை பார்த்து கேட்பதுண்டு. ஒரு புத்தகம் இருக்கிறது, காலில் பற்றுச்சு, என்ன பண்ணுவோம்? எடுத்து
கெட்ட வார்த்தை எழுதின புக்கா இருந்துச்சுன்னா அதான் எதுவா இருந்தாலும் தொட்டு கும்பிடுகின்ற காரணத்தினால்தான் விஷக்கருத்துக்கள் இந்த உலகத்தில் பரவியபடி இருக்கின்றன. எந்த புத்தகம் காலில் போட்டு மிதிக்கப்பட வேண்டியது, எந்த புத்தகம் கிழித்து நெருப்பில் போடப்பட வேண்டியது, எந்த புத்தகம் கொண்டாடப்பட வேண்டியது என்கின்ற வித்தியாசம் தெரிய வேண்டும் என்றால் எந்த எழுத்தாளரை போற்ற வேண்டும், எந்த எழுத்தாளரை சமூகத்தில் இருந்து விலக்கி வைக்க வேண்டும் என்கின்ற புத்தி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் பாம்பு புற்றில் கைவிட்டு இது நல்ல பாம்பா சாதாரண பாம்பா என்று கண்டுபிடிப்பதை போல் நூல்களை தேடி படித்தாக வேண்டும். வாசிக்கின்ற பொழுதுதானே தெரிகிறது இது பிழை இது சரி என்று. சில நூல்கள் நம்முடைய வாழ்க்கையை, நமக்கான வாழ்க்கையை நமக்கு அறிமுகம் செய்கின்றன. ஒண்ணுமில்லை, நூல்கள் மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு தான். மனிதனுக்கும் மிருகத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? மிருகங்கள் கற்றுக்கொண்டு பிறக்கின்றன, மனிதன் மட்டும்தான் பிறந்த பிறகு கற்றுக்கொள்கிறான். பிறந்த பிறகு கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு ஜீவராசியாக நாம் இருக்கின்ற பொழுது கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நூல்களை தேடி போயாக வேண்டும். நான் சமீபத்தில் ஒரு வெளிநாட்டிற்கு போயிருந்தேன். ஆச்சரியமான ஒரு செய்தியை சொல்லுகிறேன். அவர்கள் எல்லோரும் இந்த மொபைல் இருக்குல்ல, கையில போன், அதை சாலையில் நடக்கின்ற பொழுதும் சரி, பேருந்துகளில் பயணம் செய்கின்ற பொழுதும் சரி, ரயில் பயணங்களிலும் சரி, யாருமே செல்போன்ல பேசுறது இல்லைங்க. பல நாடுகள்ல அவர்கள் கைகளில் புத்தகங்களைத்தான் வைத்திருக்கிறார்கள். நான் இளம் குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன், இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், கையிலே விலை உயர்ந்த கைபேசியை வைத்துக் கொண்டு போவதுதான் இன்றைக்கு மிக முக்கியமான விஷயம் என்று நீங்கள் நினைத்து கொண்டால் தயவு செய்து உங்கள் கருத்துக்களை மாற்றிக்கொள்ளுங்கள். எந்த இளைஞன், எந்த ஒரு இளம்பெண் தன் கைகளில் மற்றவர்கள் பார்த்து மிரளக்கூடிய புத்தகங்களை எடுத்து செல்கிறாளோ அவர்களை பார்த்துத்தான் இந்த உலகம் மிரள்கிறதே தவிர விலை உயர்ந்த கைபேசியை கையில் வைத்துக் கொண்டு போகின்றவர்களை பார்த்து இந்த உலகம் வியப்பது இல்லை. நான் அந்த வெளிநாட்டிற்கு போகின்ற பொழுது ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். எதற்காக புத்தக திருவிழாக்கள் கொண்டாடப்பட வேண்டும், எதற்காக எழுத்தாளர்கள் கொண்டாடப்பட வேண்டும், எதற்காக சிந்தனையாளர்கள் கொண்டாடப்பட வேண்டும் என்றால் இதற்காகத்தான், நம்முடைய வாழ்க்கைக்காக அல்ல, அடுத்த தலைமுறைக்காக நாம் சில விஷயங்களை விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவே இத்தகைய புத்தக திருவிழாக்கள் அவசியம் என்று நான் கருதுகிறேன். பாருங்க, ஒரு மியூசியம், அது சிகாகோ, ஒரு மியூசியம்ல உள்ள நுழைறோம், ஒரு தண்ணி தொட்டிங்க. நான் இதை அப்படி சொல்லிடுறேன், ஒரு புத்தகத்தை தேடி படிக்கின்ற பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திதான். அனுபவத்தில் நான் இதோ காற்றலைகளில் கரைந்து போகும் என்றார்களே, அந்த ஓசையின் மூலமாக உங்கள் மனங்களில் விதைக்கிறேன். போய் அதை எல்லாரும் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. கூட வந்த ஒரு பேச்சாளர் தமிழ்நாட்டில இருந்து வந்தார். அவர் கேட்டார், இதெல்லாம் என்னதுன்னு கேட்டார். உள்ள எல்லாம் விலை உயர்ந்த கற்கள் போடப்பட்டிருக்கு, யார் வேண்டுமானாலும் சென்று பார்க்கலாம். சிகாகோ மியூசியம்ல இன்னைக்கு இருக்கு. விலை உயர்ந்த வைர வைடூரிய கற்கள், மாணிக்க கற்கள் அப்படி தண்ணிக்குள்ள அப்படி ஒளிருது. இதெல்லாம் அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இதெல்லாம் ஒரிஜினலான்னு கேட்டாருங்க. இந்த கேள்வி அவருக்கு வந்துச்சு, இதெல்லாம் ஒரிஜினலான்னு கேட்டார். ஆமா அப்படின்னாங்க. அடுத்த வார்த்தை கேட்டார் பாருங்க, தண்ணியில போட்டிருக்குதே, இந்த தண்ணியை தொட்டா ஷாக் அடிக்குமான்னு கேட்டார். அவர் ஏன் கேட்டாருன்னு நமக்கு தெரியும். அப்புறமா சொன்னார், கூட இருந்தவர் சொன்னார், கைட் சொன்னார், இல்ல கரண்ட்லாம் இல்ல, கேமரா இருக்கான்னு கேட்டாருங்க. மூணாவது கேள்வி, கேமரா இருக்கான்னு கேட்டார். கைட் சொன்னார் இல்ல. அப்போ நாலாவதாக ஒரு கேள்வியை கேட்டார் பாருங்க, அப்போ இதை யாரும் எடுக்கிறது இல்லையா? எதுவுமே இல்லையே, கண்காணிப்பாளர்கள் இல்லை, கேமரா இல்லை, கரண்ட் இல்லை, திறந்த வெளியில் வைர வைடூரியங்களை போட்டு ஒரு மியூசியம் நடத்துகிறீர்களே, இது யாரும் எடுப்பதில்லையா என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், இது எங்களுக்கானதல்ல, எங்கள் தலைமுறைக்காக நாங்கள் சேர்த்து வைத்திருக்கிறோம், தலைமுறைக்காக சேர்த்து வைத்த சொத்துக்களை நாங்கள் திருடுவதில்லை என்று அவர் சொன்னார். இந்த செய்தி இருக்குல்ல, அது உண்மையா பொய்யா திமிரான செய்தியெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், செய்தி முக்கியம். அவர் போயிட்டு வந்தாரு பாரிஸ். நெப்போலியனுக்கு
அங்க வந்து ஒரு டூம் இருக்கு. அந்த டூமை எங்களை கூட்டிட்டு போனாங்க பாருங்க. எங்க கூட வந்த சண்முகவேல் ஐயாவுக்கு கால், நான் 82 வயசு, ஏற முடியல, திணறி ஏறிட்டார். கீழே குனிஞ்சு பார்த்தா இவ்வளவு பெரிய ஒரு பியானோ மாதிரி வச்சிருக்காங்க அவருடைய அஸ்திய, நெப்போலியன், மாவீர நெப்போலியனுடைய அஸ்திய. அப்புறமா என்ன பண்ணார், அப்படியே நாங்க எல்லாரும் கீழே பார்த்தோம். அப்படியே கீழே குனிஞ்சு நாங்க அடுத்த இதுல கீழே இறங்கணும், படி இறங்கணும். படி இறங்கி நேர்ல பார்த்தோம். நேர்ல பார்த்து படி உடனே 3வது படி இறங்கினா எங்க கார் இருக்கு. அப்போ சண்முகவேல் ஐயா கேட்டார், ஏய்யா இதோ 3 படி தேன்னா இப்படி போயிடலாம்ல, இது என்ன எக்ஸிட், இதை வச்சு என்ட்ரின்னு இந்த பெரிய படியை 21 படியை வச்சிருக்கிற, நீ இதெல்லாம் கேட்க மாட்டீங்களாயா? அதுக்கு அந்த கைடு தந்த பதில் பாருங்க. எங்கள் சாம்ராட், எங்கள் மாவீரன் நெப்போலியனுடைய அஸ்தியை கூட புதிதாக வரக்கூடியவர்கள் பார்க்க வேண்டும் என்றால் தலை குனிந்துதான் பார்க்க வேண்டுமே தவிர சமநிலையில் அவர்களை பார்க்க கூடாது என்று இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதுங்கிறார் அவர். இந்த சொற்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி ஒரு சமூகம் தன் தலைவனையும் தன் அடுத்த தலைமுறையும் சிந்தனையாளர்களையும் எழுத்தாளர்களையும் கொண்டாடுகிறது. இது ஏன், இந்த கொண்டாட்டம் ஏன் இருக்க வேண்டும்? சில தகவல்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக நான் இப்படி சொல்கிறேன். ஒரு தகவலை தெரிந்து கொள்வதற்கு முன் நம்முடைய சிந்தனை என்பது வேறு. ஒரு தகவல் நம்மை வந்து சேர்ந்ததற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை முறை, அணுகுமுறை, நம்முடைய சூழல் எல்லாம் மாறிவிடுகிறது. ஒரு சிந்தனையால் தான் அது முடியும். அது எழுத்தாக இருந்தாலும் பேச்சாக இருந்தாலும், ஏன் ஒரு சிற்பமாக இருந்தாலும் ஒரு ஓவியமாக இருந்தாலும் மனதை போய் தொட்டு நம்மை புரண்டு படுக்க வைக்கிறதா, நம் இதுவரைக்கும் நினைத்து கொண்டிருந்த சிந்தனையில் இருந்து நம்மை மீட்டெடுக்கிறதா, அது கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தேன். ஜீசஸ் கால்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்குங்க. அது ஒரு மத அமைப்பு தான். அது நுட்பமான ஒரு செய்தியை தெரிந்து கொண்டேன். எல்லாரும் நினைக்கிறோம் அந்த ஜீசஸ் கால்ஸ் அந்த அமைப்புக்கு ஒரு சிம்பிள் இருக்கு, கை இப்படி வணங்குற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். நிறைய நாள் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா அது இயேசு கிறிஸ்துவனுடைய கைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த கைக்கு ஒரு வரலாறு இருக்கு. அது இயேசு கிறிஸ்துவனுடைய கை இல்ல. அது என்ன கை தெரியுமா? அந்த கைகள் இங்கேயும் இருக்கு. நான் அதையும் சொல்லிடுறேன். உங்க ஊர்ல இருக்கு அந்த கரங்கள். இதோ சொல்றேன் பாருங்க. அந்த கரங்கள் என்ன கரங்கள்னா, ஒரு குடும்பத்துல 2 பேர் அண்ணன் தம்பி, ஒருத்தன் ஓவியன், ஒருத்தன் சிற்பி. ஆனா 2 பேருக்கும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருத்தர் தான் படிக்க முடியும், ஒருத்தர் வேலை செய்யணும். உடனே அண்ணன் என்ன செய்யறான், நான் வேலை செய்ய போறேன், நீ படிச்சிரு, நீ படிச்சிட்டு நல்லா வந்துருவல்ல, அப்போ எனக்காக செலவு செய், நான் படிக்க போறேங்கிறான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல, இந்த புரிதல்ல தம்பி கலை கற்க போகிறான், பெரியவன் சிற்பி வேலைக்கு போகிறான். கல்லுடைக்கிற வேலை அவனுக்கு. அவன் கல்லுடைக்கிறான். கல்லுடைச்சி 5 வருஷமா செலவு பண்ணி தன்னுடைய தம்பியை உலக புகழ் பெற்ற ஓவியனாக மாற்றுகிறான். உலக புகழ் பெற்ற ஓவியனாக அவன் மாறி வீட்டிற்கு வந்து சொல்கிறான், அண்ணா நீ என்னை படிக்க வைத்தது போதும், நான் என்னுடைய ஒரு ஓவியமே அவ்வளவு டாலர்ஸ், நீ இனிமேல் உன்னுடைய வேலையை பார்க்க போலாம். அப்பொழுது பின்னால் கைகளை கட்டி கொண்டிருந்த அண்ணன், ரொம்ப நன்றி தம்பி என்று இப்படி எடுத்தான். அந்த கரங்கள் எல்லாம் இனிமேலும் சிற்பத்திற்கு தகுதியானதாக இல்லாமல் சிதைந்து போயிருந்தன. தன்னுடைய தம்பிக்காக செய்த அண்ணனின் தியாகத்தை தான் அந்த கரங்கள் சொல்கின்றன. இந்த ஊர் இருக்குல்ல, சந்தமேடுன்னு ஒரு ஊரு பக்கத்துல தானே இருக்கு. 53 வருஷமா ஒரு குடும்பம் அங்க இருக்கு. நாங்க வர்ச்சுவல் அகாடமிக்காக இந்த கம்ப்யூட்டர்ல வந்து அப்ளிகேஷன் எல்லாம் செயலிகளை தமிழில் செய்வதற்காக அரசாங்கத்தின் ஒரு அமைப்பிலே ஒரு ஸ்டடிக்காக அனுப்பி இருந்தோம். அந்த குடும்பத்தில் நடந்த கதையை சொல்கிறேன். அந்த குடும்பத்தில் மொத்தம் 4 பேர். அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவர்களால் சம்பாதிக்க முடியாது. 4 பேரை என்ன முடிவு பண்ணாங்க தெரியுமா? மூத்த குழந்தை +2 படிச்ச உடனே முடிவு செஞ்சது, நான் 3 வருஷம் செலவு பண்ணி என் தம்பியை படிக்க வைப்பேன். மற்ற 2 அரசாங்கத்தில் படிக்குது. இந்த தம்பியை படிக்க வச்சுட்டு அவன் வந்த உடனே அப்புறம் நான் படிப்பேன். இப்படி மாறி மாறி அவர்கள் 8 ஆண்டு காலமாக
படித்துக் கொண்டிருக்கிறார்கள், 5 ஆண்டு காலம் ஒவ்வொருவரும் காத்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த கருத்தை நான் கேட்டேன். அந்த குழந்தைகளிடம் கேட்டேன், ஏனப்பா வாழ்க்கை இவ்வளவு செலவழிக்க போகிறதே, இவ்வளவு செலவாகி நீ +2 தான் படிச்சிருக்க, 6 வருஷம் ஆயிடுச்சு, இப்போதான் 10th படிக்கிறான் உன் பையன், எப்படிப்பா உன் தம்பி இப்படி படிக்கிறானே எப்படிப்பான்னு கேட்டான். அந்த பொண்ணு சொன்ன பதில் என்ன தெரியுமா? பாருங்களேன், சொற்கள் தாங்க, சிந்தனை தான். அந்த அக்கா சொன்னாள், உண்மைதான் மேடம், உண்மைதான், நேரம் விரயம் ஆகுதுதான். எத்தனையோ பேரு நேரத்தை விரயம் பண்ணிட்டு படிக்காம இருக்கிறாங்க. நான் நேரம் விரயம் ஆனாலும் படிச்சிரோம்லன்னு சொன்னாங்க. அவ இந்த படிச்சிரோம்ல அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வீரியம் இருக்கு இல்லையா, அந்த அழுத்தம் இருக்கு இல்லையா, அது மிக முக்கியமானது. ஒரு மைக் முன்னால் நின்று ஒரு எழுத்தாளன் பேசுகிற போதெல்லாம் அவன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மன நுட்பங்களை இழந்து கொண்டே இருப்பான். அது ஒரு வகையில் அவனுடைய எழுத்தை பலி கேட்கிறது. ஆனாலும் எழுத்தை பலி கொடுத்தாக வேண்டியிருந்தாலும் கூட தமிழில் சில எழுத்தாளர்கள் பேசியும் ஆக வேண்டியிருக்கிறது. மிக கடைசியாக அந்த வரிசையில் வந்து சேர்ந்தவன் நான். ஆர்கே கண்ணாலில் ஆரம்பித்து ஜீவா, ஜெயகாந்தன், எஸ் ராமகிருஷ்ணன் என்று ஒரு பெரிய பட்டியலிட்டால் அதில் கடைசி ஆளாக என்னை அந்த வரிசையில் நிறுத்திக் கொள்ளலாம். ஆனாலும் இப்பொழுதும் எனக்கு எப்பொழுதுமே பேச்சின் மீது பெரிய விருப்பம் இல்லாமலேயே தான் இருக்கிறது. நாம் நிறைய வாசிக்க வேண்டும், நிறைய எழுதிவிட வேண்டும் என்று ஒரு பெரிய ஏக்கம் இருக்கிறது. குறிப்பாக இந்த நிலப்பரப்பு என்பது ஒரு மிக பரிதாபத்துக்குரிய நிலப்பரப்பாக இலக்கியத்தில் இருக்கிறது. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படித்த ஒரு நாவலின் பகுதி ஞாபகம் வருகிறது. சுந்தரராமசாமி எழுதின ஜே சில குறிப்புகள் என்று ஒரு நாவல். ஜேவை சந்திப்பதற்காக தமிழ்நாட்டிலிருந்து பாலு என்கிற ஒரு எழுத்தாளன் கொல்லத்தில் நடக்கிற எழுத்தாளர் சங்க, மலையாள எழுத்தாளர் சங்க மாநாட்டிற்காக போயிருப்பான். ஒரு நீண்ட காத்திருத்தலுக்கு பிறகு அந்த மாநாடு துவங்குவதற்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு பந்தலை பார்வையிடுவதற்காக ஒரு நீண்ட ஜிப்பாவும் ஒரு வேட்டியும் கட்டி ஜே வருகிற போது ஒரு சினிமா கதாநாயகனுக்கான எல்லா விதமான முஸ்தீப்புகளுடன் எல்லா மக்களும் ஜே என்கிற அந்த எழுத்தாளனை சூழ்ந்து கொள்வார்கள். அப்படி ஒருவர், இவர் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறார், இவர் எழுத்தாளர் பாலு என்று அறிமுகப்படுத்துவார். உடனே பாலு மிக ஆசையாக ஜேவிடம் தன்னுடைய கையை நீட்டுவான். ஜே அவனுக்கு கை கொடுப்பதற்கு பதிலாக அவருடைய தோளில் தட்டி, என்னப்பா உங்க ஊர்ல அந்த சிவகாமி அம்மா கொண்டையை போட்டுச்சா என்று கேட்டுவிட்டு பந்தலுக்குள்ளே போய்விடுவான். இவனுக்கு அழுகை துக்கமாக வரும். தமிழ் இலக்கியத்தின் மீது, தமிழ் படைப்பாளிகள் மீது ஜே என்கிற அந்த ஜோசப் ஜேம்ஸ் என்கிற அந்த மலையாள எழுத்தாளனுக்கு இருக்கிற பிம்பம் என்பது, உங்க ஊர்ல சிவகாமி சபதன் மாதிரி, பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு விஷயத்தை தான் கொண்டாடுவீங்க. சீரியஸான எழுத்து, மனிதனின் மனதில் நிற்கக்கூட மிக ஆழமான எழுத்தை, மனிதனின் உள் உணர்வுகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிற மிக மிக காத்திரமான எழுத்து உங்களுக்கு எப்பொழுதுமே அறிமுகமாவதில்லை என்கிற கிண்டல் அந்த ஒரு வரியில் இருக்கும். என்னப்பா உங்க ஊர்ல அந்த சிவகாமி அம்மா கொண்டையை போட்டுச்சா என்று, அது முடிச்சிச்சா என்று சொல்லி ஜே போய்விடுவான். ஆனால் பாலு அங்கேயே ஸ்தம்பித்து நின்று, ஜே உன்னிடம் சொல்வதற்கு எனக்கு நிறைய இருக்கிறது ஜே என்று தனக்குள்ளாக பேசிக்கொள்வதாக சுந்தரராமசாமி அந்த ஒரு பக்கத்தில் அந்த காட்சியை எழுதியிருப்பார். அதில்தான் பாலு நினைப்பான், இல்லை ஜே நீ தப்பா நினைச்சுக்கிற, எங்களிடம்தான் இந்த உலகத்தின் எல்லா மகாகவிகளை விடவும் மிக காத்திரமான பாடல்களை கொடுத்த மகாகவி பாரதி எங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தான். இந்த உலகில் எந்த மொழியில் எழுதப்பட்ட சிறுகதைகளை காட்டிலும் மிக உக்கிரமான கதைகளை எழுதி உலகத்திற்கு முன்னால் வீசி எறிந்த புதுமை பித்தன் என்கிற எழுத்தாளன் எங்கள் தமிழ்நாட்டுக்காரன் தான். எங்களிடம் கூப்பாரா, அழகிரிசாமி, ராஜநாராயணன் என்று ஏராளமான நீங்கள் நினைக்கிற எல்லா படைப்பாளிகளை விட முந்தின வரிசையில் இருக்கக்கூடிய படைப்பாளிகள் தமிழ் மண்ணில் தான் இருக்கிறார்கள் ஜே. இதை சொல்வதற்கு முன்னால் நீ இந்த பந்தலில் இருந்து போய்விட்டாயே ஜே என்று
பாலு கதறி கொண்டிருப்பதாக ஒரு காட்சி வரும். நண்பர்களே, ஒரு வகையில் பாலுவை மாதிரிதான் நம்மில் பல பேரும் தமிழ்நாட்டிலோ திருவண்ணாமலையிலோ ஒவ்வொரு மாவட்டத்திலுமே இருப்பதாக தான் நான் கருதுகிறேன். நம்மிடம் மிகப்பெரிய பெருமிதங்கள் என்பது நம்முடைய படிப்பின் வாசிப்பின் ஆழத்திலிருந்து நாம் அடைந்து கொண்டவைகள் இல்லை. நம்முடைய மேடைகள் எப்பொழுதும் போலியான ஆளுமைகளால் நிரப்பப்படுகின்றன. நம்முடைய சொற்களுக்கு மிக அலங்காரமான சொற்கள் தேவைப்படுகின்றன. நம்முடைய மேடை பேச்சு என்பது மிக மிக செயற்கையான அலங்காரமான மேடை பேச்சுகளை கேட்டு கேட்டு இந்த காதுகள் 40-50 வருடங்களாக பழக்கப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அப்படி பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு காதுகளுக்கு ஒரு எழுத்தாளனுடைய ஒரு மொழிபெயர்ப்பாளனுடைய மிக மென்மையான மனதோடு மனது பேசுகிற ஒரு மொழியை நாம் கேட்பதற்கு இன்னும் தயாராகலை. நமக்கு ஒரு அலங்காரமான மேடை பேச்சு, ஒரு ஆர்ப்பாட்டமான உடல் அசைவுகள் எல்லாமும் தான் இந்த மேடைகளில் நமக்கு காட்சிகளாக இதுவரையிலும் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு வகையில் புத்தக திருவிழாக்கள், இலக்கிய திருவிழாக்கள் என்பது இதை பிரேக் பண்ணி, இதை தகர்த்து, எழுத்தாளன் என்பவன் மேடையில் நின்று உறக்க பேசுபவன் இல்லை. ஆனால் அவன் மனமொழி மற்ற எந்த பேச்சாளர்களை விடவும் மிக காத்திரமான ஒன்று என்று நமக்கு எப்பொழுதும் சொல்லக்கூடியதாக இந்த படைப்பரங்கம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அது இருக்கலாம். இப்போ எனக்கு முன்னால் ஜெயஸ்ரீ பேசினான். ஜெயஸ்ரீனுடைய மொழிபெயர்ப்பில் எத்தனை காத்திரமான இடங்கள், எவ்வளவு அழகான இடங்கள். பிரபஞ்சன் எங்களுக்கெல்லாம் முன்னோடி. அவர் எப்பொழுதும் சொல்வார், ஒரு நாவலை படிக்கிற போது 2 வகையான மொழிபெயர்ப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். ஒன்று, ஒரு ரஷ்ய நாவலை நீங்கள் படிக்கிற போது ரஷ்யாவில் நிலவுகிற அந்த பனி உங்களுடைய மனதில், உங்கள் வாசிப்பில், உங்கள் உடம்புக்குள் போய் உங்கள் ரத்தத்தில் கலக்க வேண்டும் என்று ஒரு வகையில் சொல்லலாம். ரஷ்யாவில் ஒரு குதிரையை ஒருவன் ஓட்டிக்கொண்டு போகிறான் என்றால் அந்த குதிரையினுடைய காலடி குளம்புகள் உங்கள் காதுகளில் கேட்பது மாதிரி ஒரு ரஷ்ய நாவலை தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று பிரபஞ்சன் சொல்வார். ஆனால் இதற்கு நேர்மாறான மொழிபெயர்ப்பை பற்றி வேறு சில கோட்பாடுகளும் உண்டு. எல்லா நாவல்களையும் அது எழுதின காத்திரத்தோடு மொழிபெயர்க்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. அதை நாம் தமிழ்படுத்தலாம் என்றும் ஒரு பெரிய விவாதம் மொழிபெயர்ப்புக்குள்ளேயே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நண்பர்களே, ஒரு எழுத்துக்கும் ஒரு புத்தகத்துக்கும் இவ்வளவு பெரிய விழா எதற்கு? இவ்வளவு பெரிய புத்தக கண்காட்சிகள் எதற்கு? இத்தனை லட்சங்கள் ஏன் ஒரு அரசாங்கமே முன்வந்து இப்பொழுது செலவு செய்ய வேண்டும்? இப்படி நிறைய கேள்விகள் நம் முன்னால் எழலாம். ஒரே ஒரு சொல்லுக்கு இந்த உலகத்தில் அவ்வளவு பெரிய மந்திரம் இருக்கிறது. நான் மாக்சிம் கார்கியினுடைய ஒரே ஒரு சொல்லை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். மாக்சிம் நீண்ட நாட்கள் வெளிநாட்டில் இருந்து ரஷ்யாவுக்கு திரும்புகிற ஒரு பயணி ஒரு ஜட்கா வண்டியில் ஏறி போவான். அந்த ஜட்கா வண்டி புறப்படுகிற போது அந்த ஆள் ரஷ்யாவை விட்டு வெளியேறுகிற போது ரஷ்யா ஜார் மன்னனுடைய கொடுங்கோல் ஆட்சியில் இருக்கும். அவன் திரும்பி வருகிற போது ரஷ்யா புரட்சியை நடத்தி முடித்து ஒரு சோசலிச நாடாக மாறிவிட்டிருக்கும். இதுதான் கண்டென்ட். மாக்சிம் கார்கி எழுதுகிறார். அந்த ஜட்கா வண்டி, நான் சொன்னதெல்லாம் நான் சொன்னதுதான். கார்கி ஒரு வரியில் கூட இதையெல்லாம் சொல்லவே இல்லை. இந்த ஜட்கா வண்டிக்காரன் திரும்பி பார்த்து அந்த பயணியை பார்த்து கேட்பான், கனவானே எங்கே போக வேண்டும் என்று கேட்பான். கனவானே என்று சொன்னவுடன் அவன் தலையில் அடிச்சுக்குவான். தோழரே எங்கே போக வேண்டும் என்று கேட்பான். ஒரே ஒரு வார்த்தை தான். கனவான் என்கிற வார்த்தை ஜார் மன்னனுடைய ஒரு கொடுங்கோல் ஆட்சியில் நிறுவப்பட்ட ஒரு வார்த்தை. தோழரே, காம்ரேட், வேர் ஆர் யூ கோயிங் என்று அவன் கேட்கிற போது ரஷ்யா என்கிற இந்த நாடு விடுதலை அடைந்து விட்டது, இது சோசியலிஸ்ட் கண்ட்ரியாக மாறிவிட்டது என்கிற ஒரு வார்த்தையை ஒரு எழுத்தாளன் ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு நமக்கு கடத்துகிறான். ஒரு நூற்றாண்டு முழுக்க இந்த சொல் பயணித்துக் கொண்டே வருகிறது. அப்படி என்றால் நண்பர்களே, ஒரு எழுத்தாளன் மட்டும்தான் காலத்தை நகர்த்துபவனாக இருக்கிறான். காலம் எப்பொழுதும் உறைந்து நிற்கிறது. காலம் அங்கேயே ஸ்தம்பித்து நிற்கிறது. அதை கடந்துதான் இந்த தேசத்தில் உள்ள
கலெக்டர்கள், முதலமைச்சர்கள், மந்திரிகள், பிரதம மந்திரிகள், ஜனாதிபதிகள் எல்லோரும் அதை கடந்து போய்விடுகிறார்கள். ஒரு எழுத்தாளன் மட்டும்தான் அந்த காலத்தை பதிவு செய்து தனக்கு பின் வருகிற தன்னுடைய சந்ததிக்கு சிந்தாமல் சிதறாமல் அப்படியே கொடுக்கிறான். அதனால்தான் ஒரு வகையில் இல்லை, எல்லா வகையிலும் ஒரு எழுத்தாளன் என்பவன் நான் சொன்ன இந்த கேட்டகரியில் இருக்கிற எல்லாரையும் விட ஒரு படி மேலானவனாக இருக்கிறான். தகழி சிவசங்கரம் பிள்ளைக்கு சாகித்ய அகாடமி ஞானபீட விருது கிடைக்கிறது. அப்பொழுது கேரளாவினுடைய முதலமைச்சராக ஈ.கே. நாயனார் இருக்கிறார். காலையில் வழக்கமாக 6 மணிக்கு தகழி சிவசங்கரம் பிள்ளை எழுந்து வெளியே வந்து பார்க்கிற போது தன் வீட்டின் முன்னால் ஒரு மிக நீண்ட கியூ நிற்பதை பார்க்கிறார். அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. எல்லோரும் அவரை வாழ்த்த வந்திருக்கிறார்கள். கைகளில் மலர் மாலைகள், மலர் செண்டுகள் என்று பூக்களால் அவரை போஷிக்க வந்திருக்கிறார்கள். அவர் தன்னுடைய வீட்டு வராண்டாவில் நின்று அந்த காட்சியை பார்க்கிற போது எங்கோ ஒரு தூரத்தில் அப்பொழுது கேரளாவினுடைய முதலமைச்சராக இருக்கிற ஈ.கே. நாயனார் ஒரு 60வது ஆளாக நின்று கொண்டிருக்கிறார். ஒரு முதலமைச்சர், ஒரு நாட்டின் சகல அதிகாரங்களும் படைத்த, ஒரு மாநிலத்தின் சகல அதிகாரங்களும் படைத்த ஒரு முதலமைச்சர் ஒரு சாதாரண எழுத்தாளனை தேடி அவருடைய வீட்டில் போய் கியூவில் நின்று, அங்கெல்லாம் புரோட்டோகால் எடுபடார். எழுத்தாளன் முன்னாடிலாம் புரோட்டோகாலு, சார் நான் டிஆர்ஓ, நான் அதெல்லாம் இல்லை. அவன்தான் நம்பர் 1. ஏன்னா அவன்தான் இந்த உறைந்து போகிற காலத்தை பதிவு செய்து தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு மாற்றி தருகிறான். அதனால்தான் இந்த உலகம் முழுக்க இன்றைக்கும் எழுத்தாளர்களுடைய வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. எப்பொழுதோ ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் தாஸ்தாவஸ்கியும் டால்ஸ்டாயும் பக்கம் பக்கமாக தங்களுடைய படைப்புகளை எழுதிவிட்டு போகிறார்கள். நீங்கள் வார் அண்ட் பீஸ் என்கிற அந்த உலக புகழ்பெற்ற போரும் அமைதியும் என்கிற நாவல் தமிழ்படுத்தப்பட்டு பல்வேறு வெர்ஷன்ஸ், சுருக்கப்பட்ட வடிவமாக, நீட்டிக்கப்பட்ட வடிவமாக, அதை அப்படியே அச்சு அசலாக தரப்பட்ட வடிவமாக தமிழில் கிடைக்கிறது. இந்த போரும் அமைதியும் குற்றமும் தண்டனையும் இந்த நாவல்களை எல்லாம் தொடர்ந்து ஒரு வாசிப்பாளன் கூர்ந்து வாசித்தானாயானால் தனக்குள்ளாக அந்த நாவலில் நடக்கிற எல்லா தர்க்கத்தையும் அவன் தன்னுடைய தர்க்கமாக ஏற்றுக்கொள்கிறான். அந்த நாவல் முழுக்க, அவருடைய படைப்பு முழுக்க தர்க்கங்களால் நிறைந்தது. வாழ்க்கையை பற்றியான ஏராளமான மதிப்பீடுகளை அவைகள் உடைக்கின்றன. நாம் இதுவரையிலும் நம்பிக்கொண்டிருந்தவைகள் இல்லை என்று ஒரு எழுத்தாளன் தான் முதலாக உங்களுக்கு சொல்ல வருகிறான். அதனால்தான் எழுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமாகிறது. சரி, டால்ஸ்டாய், தாஸ்தாவஸ்கி, காஃப்கா, காம்யூ என்று வாயில் நுழையாத பெயர்களாக மேடையில் பல பேர் உச்சரித்து, பாரு எனக்கு எவ்வளோ பேருடைய ஆங்கிலத்தில் அல்லது வெளிநாட்டில் இருக்கிற பெயர்கள் தெரியும் என்று தங்களை சொல்லிக் கொள்பவர்களாக, தங்களை நிரூபிக்கொள்பவர்களாக, இந்த மேடை பேச்சில் இந்த வார்த்தைகளை உதிர்ப்பவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம். ஒரு வகையில் அறிவிலிகள் தான் இப்படி ஒரு எழுத்தாளனை பற்றியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். நண்பர்களே, எனக்கு இந்த ஊரில் ஏராளமான நண்பர்கள் உண்டு. என்னோடு ஸ்கூலில் படித்த பல நண்பர்கள் இந்த கூட்டத்தில் பல ஆண்டுகள் கழித்து நான் பேசப் போகிறேன் என்று இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பார்ப்பதற்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த என்னோடு படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, நான் படித்த ஸ்கூல், எங்கள் ஹெட்மாஸ்டர், எனக்கு பாடம் சொல்லி கொடுத்ததாக நம்பிக்கொண்டு இருக்கிற ஆசிரியர்கள் எல்லோருமே நான் உருப்படாத பையன், அந்த தண்ணி தெளிச்சு விடுவாங்களா, மஞ்சா தண்ணி தெளிச்சு அப்படி விட்டவங்க தான். என் ஜோல்னா பைய பார்த்தாவே இந்த ஜோல்னா பைக்குள்ள நான் சில புத்தகங்கள் தான் வச்சிருந்தேன், நான் வெடிகுண்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு நினைச்ச குடும்பங்கள்லாம் இருக்கு. அப்பதான் நான் சைலஜாவை ரொம்ப தீவிரமா காதலிச்சிருந்தேன். சைலஜா மாமா கிட்ட போய், அங்கே உங்கள் வீட்டுக்கு ஒரு கருப்பாக ஒரு பையன் வரான்ல, ஆமாம் வரான், அவன் அந்த ஒரு ஜோல்னா பையன் மாட்டின்னு வரான்ல, ஆமாம் மாட்டின்னு வரான், அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டுக்கிறாரு. அவங்க மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு. அதில் சின்ன சின்னதாக வெடிகுண்டு இருக்கும், அவன் ரொம்ப தீவிரவாதி அப்படின்னு. அவ்வளோதான். நமக்கு என்னென்னா, நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த உலகத்தில் வேறு யாராவது செஞ்சார்னா, ஒரு பையனா நீ படி, நீ நீட் எழுது, நீ டாக்டர் ஆகிடு, நீ ஜொரன்னு ஒரு பையன் வரானா அப்படியே ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துருங்க சார் அப்படின்னு அவனுக்கு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடு, உனக்கு 8000 ரூபாய் கமிஷன் வரும்.
இப்படி வாழ் அப்படின்றதுலேருந்து ஒரு பங்கு ஒரு பையன் தூரம் போயிட்டான்னு வச்சுங்களேன், அவன் வந்து இவனுக்கு வெடிகுண்டு வச்சுருக்கிறவன் தான். ஆனால் அந்த புத்தகங்களை வைத்துக்கொண்டு திருவண்ணாமலை வீதியில் நாங்கள் அலைந்த நாட்கள் ஞாபகத்துக்கு வருகின்றன. நண்பர்களே, இந்த அரங்கம் நிறைந்திருக்கிறது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா இந்த அரங்கத்தில் 20 பேர் தான் இருப்பாங்க, 30 பேர் தான் இருப்பாங்க, 100 பேர் தான் இருப்பார்கள் என்று கணக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். திருவண்ணாமலையில் எஸ் ராமகிருஷ்ணன் என்கிற ஒரு மிக முக்கியமான தமிழின் மிக முக்கியமான எழுத்தாளர் திருவண்ணாமலை தான் தமிழ்நாட்டின் டப்ளின் என்று சொல்கிறார். திருவண்ணாமலை தான் தமிழ்நாட்டின் டப்ளின் என்று சொல்கிறார். வேலாயுதம் இதற்கு உரத்து கை தட்டினார். நான் கை தட்டவே மாட்டேன். ஏன்னா அப்படி டப்ளின் என்று சொல்லப்பட்ட திருவண்ணாமலையில் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், கலை இலக்கிய பெருமன்றம், இப்படி பல இடதுசாரி அமைப்புகள் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக இலக்கியத்தின், நவீன நாடகத்தின், மொழிபெயர்ப்பின், அப்படி எல்லா வகையான இலக்கியத்தையும் இந்த திருவண்ணாமலையில் திரும்பி 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 பேசப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. நண்பர்களே, நான் ரொம்ப ஆத்மார்த்த ரீதியாக என்னுடைய சொந்த மண் என்பதற்காக இவ்வளவு உங்களோட எங்க வீட்டில் பேசுகிற மாதிரி பேச வேண்டும். எனக்கு மேடையிலலாம் தனி லாங்குவேஜ் எல்லாம் வராது. வீட்டில் வந்து நான் வேற மாதிரி பேசிட்டு மேடையில் வேற மாதிரி பேச தெரியும். இந்த மேடையில் கேட்கிறேன், என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் இந்த கூட்டத்திற்குள் குறைந்தது 50 பேர் இருக்கக்கூடும். நான் என்ன புத்தகம் எழுதியிருக்கிறேன், அது ஃபிக்ஷனா நான் ஃபிக்ஷனா, அதில் வந்து ஒரு கதையை படிக்காதவர்கள் தான் 49 பேர். இப்போ வேலாயுதம் வந்து இவ்வளோ தூரம் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. என்னுடைய புத்தகங்கள்லேருந்து ஒரு 10 புத்தகங்கள்லேருந்து ஒரு 3 புத்தகத்தை எடுத்து கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு நீ இதை தப்பாக எழுதிக்கிற அப்படின்னு சொல்கிற வாசகனை நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன். சுந்தராமசாமி ரொம்ப பிரமாதமாக ஒரு கிண்டலான வார்த்தையில் இதை சொல்லுவார். என்னுடைய வாழ்நாள் முழுக்க மிக நுட்பமான ஒரு வாசகனை நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன் என்று அந்த கட்டுரையில் அவர் எழுதுவார். யாராவது ஒரு வாசகனை பார்த்து இதோ கிடைத்து விட்டான் என்று என் மனம் குதூகலிக்கிற போதெல்லாம் அவன் தன் ஜோபியிலிருந்து ஒரு வெள்ளைத்தாளை எடுத்து இதோ நான் எழுதின கவிதை என்று என் முன்னால் நீட்டி விடுகிறான் என்று சொல்வார். இந்த கவிதை எழுதாத, கதை எழுதாத, நன்றாக வாசிக்கிற ஒரு வாசகன் தான் ஒரு எழுத்தாளனை காட்டிலும் மிக முக்கியமானவன் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் எழுத்தாளனுடைய மன நுட்பத்தை அவன் புத்தகங்கள் வழியாக அடைந்து கொண்டே இருக்கிறான். சரி, இப்போ இந்த உலக மொழிகளுக்கு அப்பப்ப நமக்கு வந்து உடனுக்குடன் இது எல்லாமும் நமக்கு மொழிபெயர்ப்பில் கிடைத்துக் கொண்டே இருந்தன. நம்முடைய ஆசிரியர்கள், நம்முடைய மாணவர்கள், நம்முடைய அரசு ஊழியர்கள், நம்முடைய பியூரோக்ராட்ஸ் என்று சொல்லக்கூடிய பெரிய அதிகாரிகள், இவங்க யாருமே நாங்கள் நடத்தின இந்த மாதிரியான இலக்கிய கூட்டங்கள் இருக்குதுல்ல, அதெல்லாம் சட்டை பண்ணதே இல்லை. எங்களை வந்து தேச விரோதிகளாக தான் பார்த்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. என்ன, என் பேரில் ஒரு பெரிய குற்றச்சாட்டே உண்டு தமிழ்நாட்டில். நீங்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற டீச்சர்ஸை வந்து அவ்வளோ தூரம் திட்டுறீங்க, வேற யாருமே எங்களை டிஓசிஓ கூட அவ்வளோ திட்டினது கிடையாது, ஒரு மெமோ கொடுக்குறதோட நிறுத்திக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன், நான் வந்து ஆசிரியர்களை, எங்கள் அப்பாவே ஒரு டீச்சர், நான் ரொம்ப எனக்கு வாயில் எங்கள் அப்பாவே ஒரு நல்ல அப்படின்னு வந்துச்சு, நான் முழுங்கிட்டேன் உள்ள. எங்கள் அப்பாவே ஒரு ஆசிரியர் அப்படின்னு மட்டும் தான் சொன்னேன். எங்கள் அப்பா நல்ல டீச்சர் கிடையாது. எங்கள் அப்பாவை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு பரிதாபமாக இருக்கும். ஏன்னா அவருடைய ஆளுமைக்கு, அவருக்கு தெரிந்த விஷயங்களுக்கு ஒரு 1ஆவதுலேருந்து 5ஆவது பசங்களுக்கு ஆக்காங்கா சொல்லி கொடுக்கறதுன்றதே அவருடைய மைண்டில் என்றைக்குமே ஏறினதில்லை. ஆனால் வேற வழி இல்லை, அவர் வந்து செகண்டரி கிரேடு டீச்சராக தன்னுடைய வாழ்க்கையில் இருந்தார். அது இல்லை. ஆனால் வாழ்நாள் முழுக்க இந்த சமூகத்தில் நம்முடைய வாழ்நாள் முழுக்க நாம் மேற்கொள்ளுகிற அறம், நாம் மேற்கொள்ள வேண்டிய வாசிப்பிலிருந்து நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டிய அறம், வாழ்க்கையிலிருந்து நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டிய அறம், இறையாண்மை, இப்படி என்ன வார்த்தைகளை வேண்டுமானாலும் சொல்லி இந்த வாழ்க்கையை நாம் ஃபில் பண்ணிக்கொள்ளலாம், நாம் வந்து பொருத்தி கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.